தமிழ்நாடு ஒரு மாறுதலை நோக்கி நிற்கின்ற தேர்தல் இது. நீதி கட்சி காலத்தில் தொடங்கிய திராவிட இயக்கம் ஸ்டாலினோடு முடிவடையும் என்பதை இந்த தேர்தல் கண்டிப்பாக மெய்ப்பிக்கும். ஏனென்றால் திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற திராவிட மாடல் ஆட்சிகள் எப்பொழுதுமே மோசமானவையாக இருந்து வந்தாலும் கூட ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு கவைக்கு உதவாத ஆட்சியாக இருந்திருக்கிறது. கிரிமினல்களை மந்திரியாக ஆக்குகின்ற போக்கு இதுவரையிலும் இந்திய அரசியலில் நடந்ததில்லை. ஏனென்றால் இந்திய அரசியல் சாசனம் எழுதியவர்கள் மந்திரியாக இருப்பவன் கிரிமினலாக ஆவான், பிறகு மந்திரி ஆவான் என்பதை எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இதை பற்றி எந்த குறிப்பும் அரசியல் சாசனத்தில் இல்லை. நம்முடைய கரூரிலே செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட ஊழல்களை செய்துவிட்டு நீதிமன்றத்திற்கு சென்று பிறகு இப்பொழுது கோயம்புத்தூரில் இருக்கிறார். ஊர் விட்டு ஊர் ஓடி இருக்கின்ற அவர் 10 ரூபாய் பாலாஜி என்று 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி என்று அழைக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவர் உயர்நீதிமன்றத்தில் பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். நான் லஞ்சம் வாங்கினேன், கண்டக்டரிடமும் டிரைவரிடமும் வாங்கினேன், பிறகு அந்த பணத்தை திருப்பி அவர்களுக்கு கொடுத்து விட்டேன், ஆகவே என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னபோது உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் பதறி, ஆகா இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமானால் கடைசியிலே நம்முடைய கிரிமினல் சட்டத்தையே கிழித்தெறிய வேண்டியதுதான், ஒவ்வொரு திருடனும் நான் திருடிய பொருளை எடுத்த இடத்தில் வைத்து விட்டேன் என்று சொல்லி அவன் விடுதலை கேட்பான். இத்தகைய மோசமான தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கை உயிர்ப்பித்து அவர்கள் இப்பொழுது செந்தில் பாலாஜியின் மீது மீண்டும் அந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறைக்கு போகிறார், 1.5 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். கவர்னரை கூப்பிட்டு செந்தில் பாலாஜியை மந்திரியாக ஆக்குகிறேன், நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். கவர்னர் சொல்லுகிறார், கவர்னர் என்னங்க நீங்க என்ன பண்ணணும், அது மூடுங்க, சேர்வதுதான் இந்த கவர்னரை கூப்பிட்டு நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். கவர்னர் சொல்லுகிறார், கவர்னர் மாளிகையிலே தான் பதவி பிரமாணம் செய்வது வழக்கம், தனி இடத்திலும் மண்டபங்களிலும் செய்யலாம், ஆனால் சிறைச்சாலையிலே இதுவரையிலும் பதவி பிரமாணம் செய்து வைத்து பழக்கம் இல்லை. ஆகவே ஒரு சிறை கைதிக்கு, கிரிமினல் கைதிக்கு என்னால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். சொன்னவுடன் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒன்றை சொல்லுகிறார், தட் இஸ் மை ப்ரையாரிட்டி. அவரை மந்திரியாக ஆக்குவது ஒரு முதலமைச்சரின் தனி கடமை, தனி உரிமை. ஆகவே நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன் என்று சொல்லி கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமலே இவரை மந்திரியாக ஆக்குகிறார். 1.5 ஆண்டுகள் அவர் பதவி என்கின்ற அந்த சுகத்தோடு, பெருமையோடு, அரசியல் மதிப்போடு அவர் சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மறுபடியும் தேர்தலில் கோயம்புத்தூரில் நிற்பார்கள், பிறகு இவர்கள் வாக்கு பெறுவார்கள், மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள் என்பதை விட நம்முடைய அரசியல் சாசனத்தை கெடுத்தெறிந்து விட்டு போவது நல்லது. இவர்களெல்லாம் சட்டத்திற்கு மேலானவர்கள் ஆகிவிட்டார்கள். ஏன் அரசியல் சாசனத்தால் செந்தில் பாலாஜியினுடைய பதவியேற்பை தடுக்க முடியவில்லை என்றால், ஒரு கிரிமினல் மந்திரி ஆவார் என்று அம்பேத்கருக்கும் நேருவுக்கும் பட்டேலுக்கும் தெரியாது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு யோக்கியமான மனிதர்களே வாக்குரிமையில் தள்ளி விடுவார்கள். இத்தகையவர்களே நல்லவர்கள் தான் ஆவார்கள் என்பதற்காக சட்டம் செய்தார்கள். ஆனால் திமுகவினுடைய ஆட்சியிலே கிரிமினல்கள் மந்திரி ஆவார்கள் என்பதை அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை, அம்பேத்கர் எதிர்பார்க்கவில்லை, அவருடைய நாள் இன்று. ஆகவே இந்த அரசியல் சாசனம் வி ஆர் எபவ் லா, மேக்னா கார்ட்டா என்று ஒன்று ஏற்பட்டது 12ஆம் நூற்றாண்டில். அரசன் சொன்னான், நான் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று, நீயும் சட்டத்திற்கு உட்பட்டவன் தான் என்று மக்கள் போராடினார்கள். அதற்கு மேக்னா கார்ட்டா என்று பெயர். அது 800 ஆண்டுகளுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அவர் மினிஸ்டர்ஸ் அண்ட் அவர் கவர்மெண்ட் ஆர் எபவ் லா, நோபடி கேன் கொஸ்டின் அஸ் என்று சொல்லி ஒரு நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. முதலிலே ஏன் இது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால், அரசியல் சாசனத்திற்கு மேலானதாக தன்னை கருதி கொள்ளுகின்ற KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை. 40 அடி சாலையை 30 அடி ரோடாக போடுகிறார்கள், 100 கிலோமீட்டருக்கு ரோடு இல்லை. இதை புலனாய்வுத்துறை விஜிலன்ஸ் கண்டறிந்து சொல்லுகிறது, அதற்கு வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை. ஹைகோர்ட்டுக்கு போகிறார்கள், வழக்கு பதிவு செய் என்று சொல்லுகிறது, பிறகு இவர்கள் மறுக்கிறார்கள். பிறகு நீதிமன்ற அவமதிப்பை ADMKயை சேர்ந்த MP இன்பதுரை போடுகிறார். மீண்டும் இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிறுத்தி வைக்கிறார்கள். நம்முடைய சட்டங்கள் இப்படித்தான் எளிமையாக இருக்கின்றன. 30 ஆண்டுகளுக்கு பொன்முடியையோ 3 ஆண்டு தண்டிக்கப்பட்ட பொன்முடி ஸ்டே வாங்கி நின்று விடுவார். நம்முடைய சட்டங்கள் போதுமானவையாக இல்லை. கிரிமினல் அரசாங்கங்கள் ஏற்படும் என்பதை அரசியல் சட்டம் எதிர்பார்க்கவில்லை. முதல் முறையாக இவருடைய தகப்பன் காலத்திலே சர்க்காரியா ஊழல் என்பது புகழ்பெற்றதுதான் என்றாலும், இவர் ஸ்டாலின் காலத்தில் கிரிமினல்களே நாடாளுகிறார்கள்.
கிரிமினல்களே நாடாளுகிறார்கள். KN நேரு, பொன்முடி, துரைமுருகன் மீண்டும் 20 ஆண்டுகள் கழித்து துரைமுருகன் மீது உள்ள வழக்கு புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே ஒரு மந்திரி பாக்கி இல்லாமல் முதலமைச்சர் உட்பட நம்முடைய பள்ளிமேல் தியாகராஜன் PT ராஜனுடைய பேரன் மந்திரியாக இருக்கிற போது சொன்னார், அப்பனும் மகனும் துபாக்கி போகிறார்கள், பணத்தை எங்கே கொண்டு போய் 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று அலைகிறார்கள் என்று அவர் பேசிய பேச்சு வீடியோவிலே பதிவாகி அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டார். அவ்வளவுதானே தவிர ஏன் இப்படி எங்களை பற்றி சொன்னா என்று சொல்லி அவர் கீழே கேவலமான மந்திரி பதவியிலே வைத்திருக்கிறார்களே தவிர இவ்வளவு மோசமாக தன் மந்திரிகளே தங்களை அரசாங்கத்தை பற்றி சொல்லுகின்ற நிலைமை இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் நீடித்தால் அரசியல் சாசனம் பயனற்று போய்விடும். ஆகவே இந்த மாற்று நிலையில் எடப்பாடி அந்த இடத்திற்கு வர வேண்டிய காலகட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஒன்று. இரண்டாவது, சசிகலா சொல்லுகிறார், நான் தான் அவரை முதலமைச்சராக்கினேன், விசுவாசம் இல்லாமல் போய்விட்டார், எனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், அரசியலில் ஒரு சொத்தை ஒருவனுக்கு எழுதி வைக்கின்ற போது அந்த சொத்தை அனுபவிக்கின்றவன் அந்த மனிதனுக்கு விசுவாசமாக இருக்கின்ற தனி மனித வாழ்க்கை வேறு. ஆனால் இவரை முதலமைச்சர் ஆக்கினேன், தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தாரா இல்லையா என்ற கேள்வியை தான் சசிகலா எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விசுவாசமாக இருந்தார். ஆகவே தனி மனிதருக்கு விசுவாசம் என்பது அரசியலில் ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஒரு பொது பதவியைத்தான் வழங்குகிறார்கள், பொதுமக்களுக்கு பணியாற்றக்கூடிய பணியைத்தான் வழங்குகிறார்கள், தன்னுடைய சொந்த சொத்தை ஒன்றும் வழங்கவில்லை. இதில் விசுவாசம் குறித்த கேள்விகள் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் விசுவாசமாக நடந்து கொண்டாரா இல்லையா என்பதுதான் கேள்வி. நடந்து கொண்டார். 4 ஆண்டுகள் ஆண்டார். 2 ஆண்டு கொரோனா வேலை தவித்தார். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வண்டிகள் ஓடவில்லை, பெட்ரோலுக்கு வரி வரவில்லை, பத்திரங்கள் பதியப்படவில்லை, பத்திர வரி வரவில்லை, பொருள்களை மக்கள் வாங்கவில்லை. ஆகவே GST வரவில்லை. எந்த வருமானமும் இல்லாமல் 2 ஆண்டுகள் ஆண்டார். கடைசி ஆண்டு அந்த கொரோனாவின் தேய்விலை முடிந்தது. இதற்கிடையே அவர் என்ன செய்தார் என்பதுதான் கேள்வி. சசிகலாவுக்கு சொல்லுகிறேன், 7.5% மருத்துவக் கல்லூரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது மேட்டுக்குடி மக்கள் CBSE பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்கள் தான் டாக்டர் ஆக முடியும் என்கிற நிலைக்கு மாறாக நம்முடைய அரசு பள்ளியில் சம்பளம் கொடுக்காமல் படிக்கின்றவர்கள் ஹேவ் நாட்ஸ், இல்லாதவர்கள் தான் சம்பளம் கொடுக்காமல் படிக்க வருகிறார்கள். சம்பளம் கொடுக்க முடிந்தவன் எவனும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவதே இல்லை. 45% தனியார் பள்ளியிலே தான் படிக்கிறார்கள். ஆகவே அப்படி ஏழைகளாக இருந்து வழி இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்க வந்த மாணவர்களுக்கு 7.5% மருத்துவக் கல்லூரிகளில், பொறியியல் கல்லூரிகளில், தொழில்நுட்ப கல்லூரிகளில் இடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை செய்து அதற்கான சம்பளத்தையும் அரசே கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், இளம் பெண்களின் கழுத்திலும் மாணவர்களின் கழுத்திலும் ஸ்டெதஸ்கோப் தொங்குவதற்கு எடப்பாடி காரணம். இது அவருடைய சொந்த சிந்தனை. இது யார் இரவோடு இரவாக அவராக சிந்தித்திருக்கிறார், மறுநாள் அறிவித்தார். இது ஒன்றும் பெரிய பின்னால் இருந்து ஒவ்வொருவனுக்கும் பெரிய மூளை என்று பல பேர் செயல்படுகிறார்கள், அப்படி ஒருவர் இல்லை. ஆகவே அது ஒரு பிரமாதமான செயல் என்பது மட்டுமல்ல, அவர் எத்தனையோவற்றை அவர் அந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப இயல்பாக இருக்கிறார். அதனாலே நம்மை போல் இயல்பாக இருக்கிற காரணத்தினாலே அம்மா இரும்பு பெண்மணி, அவர்களிடம் யாரும் பெரிய புகழ் வட்டம் உண்டு, அந்த வட்டத்திற்குள் யாரும் நுழைய முடியாது. எம்ஜிஆருக்கும் அப்படித்தான். எம்ஜிஆரிடம் இயல்பாக பழக முடியும், ஆனால் அவர்களெல்லாம் எபோவ் லெவல். எடப்பாடி வீதியில் நடந்து போனால் நம்முடைய அண்ணனோ பெரியப்பனோ போவது போல இருக்குமே தவிர அவரிடம் எந்த விதமான கித்தாப்பும் இருக்காது. அத்தகைய ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டுகள் ஆண்டார். 2 ஆண்டுகள் வீணாக போய்விட்டது. இதற்குள் வைகை, குண்டாறு, காவிரியை இணைப்பதற்கு ஒரு திட்டம் போட்டு அதற்கு பின்னால் கோதாவரி வரும் என்று சொல்லி அதற்காக பணம் ஒதுக்கீடு செய்தார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன், சோழர்கள் காலத்திற்கு பிறகு குடிமராமத்து என்கின்ற முறையை அவர் ஏற்படுத்தினார். சோழர்கள் காலத்திற்கு பிறகு கிராமங்கள் தன்னிறைவடைந்தால் தான் நாடு வளரும் என்று அவர் நினைத்தார். அதனாலே அரசாங்கம் உதவி செய்யும். ஏரியை நீ தோண்டிக்கொள், கம்மாயை நீ தோண்டிக்கொள், சாலையை நீ அமைத்துக்கொள், மரங்களை நீ நட்டுக்கொள், உங்களுடைய ஊருக்கு என்ன வேண்டுமோ நீ முடிவு செய்து எல்லாம் பண்ணிக்கொள். அதற்கு வேண்டிய உதவியை அரசு செய்யும். குடிகளே தங்களுடைய கிராமங்களை புனரமைத்துக் கொள்ளுகின்ற குடிமராமத்து முறை என்கின்ற எடப்பாடியினுடைய சிந்தனை ஒரு விவசாயியினுடைய சிந்தனை. அது மட்டுமல்ல, ரொம்ப நான் அதிர்ந்து போனது ஒன்று. நான் தனியாக தமிழ்நாடு தொண்டின்மை கழகம் என்று ஒரு கட்சி வைத்திருக்கிறேன். 4-3 ஆண்டுகளாக எடப்பாடியை தான் நான் ஆதரித்து வருகிறேன் என்றாலும் கூட அவர் அறிவித்த அறிவிப்பு ஒன்று என்னை ஆட செய்து விட்டது. மோடி 100 நாள் வேலை திட்டத்தை, காந்தி வேலை திட்டத்தை இவர்கள் கெடுக்கிறார்கள். நாடு பூராவும் எல்லாம் அந்த பணத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள். பயன் கிராமத்துக்கு ஏற்படவில்லை. தொழிலாளிகளுக்கும் ஒரு பகுதியை கொடுத்து விட்டு மீதியை இவர்கள் அடித்து விடுகிறார்கள். ஆகவே பயன் இல்லாமல் போய்விட்டது நாடு என்று சொல்லி மோடி நினைத்தார். அதற்காக என்ன செய்தார்? தமிழ்நாடு அரசாங்கம், ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் 40% பணம் கொடுக்க வேண்டும், 60% நான் கொடுப்பேன், உனக்கும் அப்பொழுதுதான் அக்கறை இருக்கும், இந்த திருட்டு வேலையை குறைப்பீர்கள்,
என்று சொல்லி அவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் என்ன செய்தார், 100 நாள் வேலைக்கு பதிலாக 125 நாளாக ஆக்கினார். 60% 40%, மைய அரசாங்கம் 60, தமிழ்நாடு அரசாங்கம் 40 கொடுக்க வேண்டும் என்று அறிவித்த போது ஸ்டாலின் அதை கடுமையாக கைத்தார். உள்ள பணமே எங்களிடம் இல்லை, நீங்கள் தருவதற்கு பதிலாக எங்களை 40% கொடுக்க சொல்லுகிறீர்களே, அது 125 நாளைக்கு அது முடியாது என்று சொல்லி அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த நிலையில் எடப்பாடி சொன்னார், அதாவது இன்னொன்று சொன்னார் மோடி, விவசாய காலத்தில் இந்த காந்தி வேலை திட்டம் வேலை செய்யாது, ஏனென்றால் விவசாயத்திற்கு ஆள் கிடைக்கவில்லை. இவர்கள் விவசாயத்திற்கு போனால் 2 மாதம் அங்கே கூலி கிடைக்கும், பிறகு 4 மாதம் 5 மாதம் அரசாங்கம் கூலி கொடுக்கும். ஆக 40 4 மாதம் கூலி கொடுக்கும். ஆக 4 மாதம் 2 மாதமும் 6 மாதம் அவர்களுக்கு பயன் இருக்கும் என்று சொன்னார். அப்படி சொன்னபோது ஸ்டாலின் எதிர்த்தார். ஆனால் எடப்பாடி மறுநாளே அறிவித்தார், 120 நாட்களுக்கு மட்டுமல்ல, 125 நாட்களுக்கு அல்ல, 150 நாட்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய ஆட்சி வந்தால் இடம் கொடுக்கும் என்று சொல்லி அவர் அறிவித்தார். இந்த இன்னொரு 1 மாதம் கூடுதலாக அறிவித்திருக்கிறாரே, அதற்கு 60% மைய அரசு தராது, 100% தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். 40%க்கே ஸ்டாலின் முடியாது என்று சொன்னார். இப்பொழுது மோடி அறிவித்திருக்கிற 125 நாட்களுக்கும் 40% கொடுத்து விட்டு கடைசி 25 நாட்களுக்கு தமிழ்நாடே 150%யும் எடுத்துக்கொண்டு வேலை செய்யும் என்று அவர் சொன்னது. இந்த பணம் தமிழ் விவசாய கூலிகளுக்கு போகிறது, விவசாய தொழிலாளர்களுக்கு போகிறது, கிராமங்களுக்கு போகிறது, பயனை தமிழ்நாடு அடைய போகிறது. ஆகவே தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் பணம் அதற்கு போய் அதை நிறைவு செய்வது சிறந்தது என்று சொல்லி எடப்பாடி சிந்தித்தார் என்றால், நான் சொல்லுகிறேன், ஒரு விவசாயி ஒருவருக்கு தான் இப்படி சிந்திக்க தெரியும். தமிழ்நாடு 1937 அரசாங்கங்களை பெற்று வந்திருக்கிறது. நீதி கட்சி காலத்திலிருந்தே வருகிறது. நீதி கட்சி 37 ஓய்ந்தது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் தமிழ்நாட்டை ஆண்டவர்களில் ஒரே ஒரு விவசாயி எடப்பாடி தான். ஆகவே இந்த சிந்தனை முழுமையாக இருக்கிறது. தமிழ்நாடு பசுமை நிலை அடைய நிச்சயமாக அவருடைய திட்டங்கள் பெரிய அளவுக்கு பலனாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆமா, சர்க்கார் படத்தினுடைய திட்டங்கள் தான் அந்த டைரக்டர் கேட்டிய திட்டங்களைத்தான் இவர் தன்னுடைய திட்டங்களாக சொல்லுகிறார். அது இருக்கட்டும், எனக்கு விஜயோடு நல்ல பழக்கம் உண்டு. அவரோடு நான் நடித்தேன், அவருக்கு வில்லனாக நடித்தேன். இப்போ அரசியலில் வில்லனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன என்றால், இஸ் அன் இக்னரண்ட் பாலிட்டிக்ஸ். அவருக்கு எதுவும் தெரியவில்லை. காலையில் செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் கூட அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த நாடு எப்படி இருக்கிறது, இதனுடைய வரலாறு என்ன, அரசியல் என்ன, மக்களுடைய தேவைகள் என்ன, ஹேவ்ஸ் எவ்வளவு பேர், ஹேவ் நாட்ஸ் எவ்வளவு பேர், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் பாகுபாடு, யாருக்காக நாம் பேச வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த நாட்டில் என்னென்ன கொள்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றன, இடஒதுக்கீடு யாருக்கு, இந்த இப்படி பல்வேறு விதமான கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஊடாடி வந்திருப்பதையெல்லாம் அவர் அறிய மாட்டார். அவர் ஒரு கூலிக்கு ஆள் வைத்து ஒருவனை யோசனைக்கு வைத்திருக்கிறார். பிறகு புஷிக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த ஆதவ அர்ஜுனனுக்கு தமிழ்நாட்டில் பரிசு சீட்டை கொண்டு வருவதுதான் நோக்கமே தவிர வேறு நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே மகன் ஒரு இடத்தில், இவர் ஒரு இடத்தில், இப்படியெல்லாம் ரொம்ப சுமாரான ஆட்களை வைத்துக் கொண்டு நடத்துகிறார். தனக்கும் தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தெரியாது என்று சொன்னால் அந்த அரசியல் இப்படித்தான் நடக்கும். ஒன்று சான்று சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் மாமச்சீர் கொடுப்பேன், எல்லா பெண்களும் எனக்கு சகோதரிகள், அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மாமச்சீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் நான் தான் மாமன், எல்லாருக்கும் நான். இந்த சீமான் கற்றுக் கொடுத்து விட்டு போன பழக்கம், பெரியப்பன், சித்தப்பன், அண்ணன், தம்பி, ஐயா என்று ஒரு உறவு முறை பாராட்டி சொல்லுகின்ற மக்கள் பொதுவானவர்கள். நாம் அவர்களை பெரியவர்கள் என்றும் தாய்மார்கள் என்றும் கருதி பழக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகிறேன். எனக்கு தெரிய பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அடையாளத்தை வள்ளுவனோடு சாத்தி பேசுகிறான் பாரதி. என்ன தமிழ்நாட்டின் பெருமை என்றால், ஒரு பெருமையும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு 3000 ஆண்டுகளாக. ஒரே ஒரு பெருமை உண்டா, வள்ளுவனை பெற்றிருந்தார். அப்படி ஒரே ஒரு மனிதனை 3000 ஆண்டுக்குரிய பெருமையாக தமிழ்நாடு கொண்டதாக பாரதி சொல்வதற்கு மாறாக, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நீ என்றால் வள்ளுவனுக்கு அடுத்தது நீதானா? இதெல்லாம் அசிங்கம் பிடித்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒன்று புரிய வேண்டும், என்ன பேசுகிறோம் என்று புரிய வேண்டும். பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். நகரங்களில் பெண்களுக்கு ஸ்டாலின் சொன்னார், ஆண்களுக்கும் தருவேன் என்று எடப்பாடி சொன்னார். இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு இதை செய்வது என்பது கொஞ்சம் சிரமத்திற்கிடையே இயலக்கூடியது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கும்பகோணம் போவதென்றாலும், கன்னியாகுமரி போவதென்றாலும், சூலூர் போவதென்றாலும் ஏறி சும்மா போகலாம் என்று சொன்னால் 10 நாட்களுக்கு தான் பஸ் ஓடும். நீ டியூ கட்ட வேண்டும், கடன் வாங்கியிருக்கிறாய், ஒரு பணமும் உடைய பணம் இல்லை. 48,000 கோடி இது இழப்பில் இருக்கிறது. பேருந்துகள் பூராவும் 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன, அவ்வளவும் கடனில் இருக்கிறது.
இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும், டீசலுக்கு பணம் கொடுக்க வேண்டும், கண்டக்டருக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், இவ்வளவும் கொடுத்து நீ பாதி பேரை இப்பொழுதே ஒரு நாள் ஒன்றுக்கு பேருந்து ஓடினால் 10-15 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். மொத்தம் 48,000 கோடி ஏற்கனவே கடனில் இருக்கிறது. ஆகவே 10 நாளில் டியூ கட்டவில்லை என்று பஸ்ஸை இழுத்து கொண்டு போயிடுவான். பிறகு தாய்மார்கள் எல்லாம் மீண்டும் கட்டை வண்டிக்கு போக வேண்டியதான். இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்வாதியை, இவ்வளவு ஒன்றும் புரியாத இக்னரண்ட் பாலிட்டிஷியனை நான் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்தது. இதுதான் விஜயை பற்றியது. வெறும் ஒரு 15-20 வயது நம்முடைய பாருங்கள். மெஸ்ஸி என்ற ஒரு கால்பந்து ஆட்டக்காரர் அர்ஜென்டினாவிலிருந்து வந்தார் கல்கத்தாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாள். கல்கத்தா அல்லோவலப்பட்டது, கலவரப்பட்டது, கொலைகள் நடந்தன, கொள்ளைகள் நடந்தன, எல்லாம் நடந்தது. 2 நாள் கல்கத்தாவை மூடி விட்டார்கள். பிறகு இவரை அனுப்பி வைத்தோர். ஏன் இந்த கால்பந்து ஆட்டக்காரனுக்கு இவ்வளவு ஒரு மோகம் இருக்கிறது என்றால், இவர்களுக்கு நாட்டியம் ஆடுகிறவர்களின் மீது மோகம், சினிமாவின் மீது மோகம், கால்பந்து ஆடுகிறவன் மீது மோகம், கிரிக்கெட் ஆடுகிறவன் மீது மோகம். அதாவது வாழ்க்கையில் பொறுப்பில்லாத இளைஞர்கள் எந்த கவலையும், எல்லா கவலைகளையும் பெற்றோர்களிடம் விட்டுவிட்டு அவருடைய எஞ்சிய நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல், புரியாமல் இந்த சினிமா ரசிகர்களாக ஆகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் சினிமா ரசிகனாக ஆகவில்லை. ஏனென்றால் சோசியலிசம் பெரிய கொள்கையாக இருந்தது, தமிழ் இயக்கம் பெரிய கொள்கையாக இருந்தது. அதற்கு முந்தியவர்களுக்கு காந்தி சுதந்திர போராட்ட வேட்கையை ஊட்டியிருந்தார். ஆகவே சின்னப்பாவும் சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதரும் பெரிய கவர்ச்சியை ஏற்படுத்த முடியவில்லை. இப்பொழுது பொக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு. புதிய கருத்தோட்டங்கள் இல்லை. ஆகவே இளைஞர்கள் திரைப்படங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் இவனை பெரிய தலைவராக நினைக்கிறார்கள். அந்த ஒரு 20-25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் வாக்களிப்பது என்பது ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் 5.5 கோடி பேர் வாக்களிக்க போகிறார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மத ரீதியாக அவருக்கு வாக்கு பெற முயலுகிறார்கள். இது போன்ற வாக்குகள் கொஞ்சம் கலையும். ஆகவே திமுகவினுடைய வாக்கு பின்னணியில் ஒரு ஓட்டை போடுவார். ஆனால் என்றைக்கும் ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அதிமுகவை தான் மாற்றாக நினைப்பார்கள். முதலில் யார் வேண்டாம் என்று நினைப்பார்கள்? ஹூ இஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் பவர். ஆகவே ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யும். அப்படி வேலை செய்கிற போது ஸ்டாலின் நீக்கப்பட வேண்டும். 2ஆம் தரம் இதுவரையும் திமுக வெற்றி பெற்றதில்லை. நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டம் வருகிற போது நீக்குகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அதற்கான ஸ்ட்ரக்சர், கட்சி கட்டமைப்பு யாருக்கு இருக்கிறது? வலுவான வேட்பாளர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்றுதான் போவார்கள். ஆகவே அதிமுக வெல்வது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்பொழுதே 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஓடி போய்விட்டார் நம்முடைய விஜயினுடைய வேட்பாளர். இன்னும் போக போக 10-50 வேட்பாளர்கள் வேலை செய்யாமல் நின்று விடுவார்கள். வாங்கிக் கொள்வதை வாங்கிக் கொண்டு வேலை செய்யாமல் படுத்துக் கொள்வார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? வெற்றி பெறப் போவதும் இல்லை, இது வருவது மிச்சம், போய் படுத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஓடி விடுவார்கள். ஆக பாதி பேர் தான் நிற்பார்கள். இந்த பாதி பேர் வாங்குகிற வாக்குகள் தான். ஆகவே எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தார். திராவிடம் என்ற சொல்லை அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். ஆகவே அண்ணாவுக்கு மேல் ஒரு 10 பங்கு கூடுதலாக இந்த திமுக என்கின்ற பெயர் கிராமங்களுக்கு போவதற்கும், அண்ணாவினுடைய பெயரே கிராமங்களுக்கு போவதற்கும் எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். அதுவே எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தார், புரிந்தது. அவருடைய ஆட்சி இன்றைக்கும் ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது வேறு இது வேறு, அவரோடு ஒப்பிட்டு கொண்டு தடுமாறுவது என்பது சரியில்லாதது. அந்த நிலையில் விஜயினுடைய அரசியல் தள்ளுபடி அரசியல். சீமானுடைய கொஞ்சம் ஓட்டையும் விஜய் இழுத்து விடுவார். ஆக இவர்கள் வாங்குகிற கொஞ்சம் ஓட்டுகள் ஒன்றுமில்லாமல் போவதற்கும், இவருடைய அரசியல் இதோடு முடிவதற்கும் நிலையை ஏற்படுத்துமே தவிர வேறு பயனில்லை. கண்டிப்பாக இந்த தேர்தல் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தலாக அமைந்திருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், சசிகலா தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை, அவருடைய நீண்ட அரசியல் வாழ்வில் எடப்பாடியை முதல்வராக ஆக்கியது தான். அப்படி ஆக்கியதன் மூலம் அதிமுக என்கின்ற கட்சி காப்பாற்றப்பட்டது. அந்த ஆட்சியும் காப்பாற்றப்பட்டது. இடையில இந்த ஆட்சியில் எந்த தடுமாற்றமும் இல்லை. இவ்வளவு இயற்கை இடர்களுக்கு இடையே. அதுவும் தவிர அவர் வெளியே வந்து 5 ஆண்டுகளில் உட்கட்சியிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொருவரும் குடைச்சல் கொடுத்து, நான் பதவிக்கு வருகிறேன், நீ வருகிறேன், உனக்கு நான் சமமானவன் என்று சொல்லி ஓபிஎஸ் மற்றவர்கள், ஒரு கட்டத்தில் தினகரன் கூட எதிராக இருந்தார், இப்பொழுது அணைவாக இருக்கிறார், அது வேறு, சசிகலா, எல்லாரும் ஒரு குடைச்சல் கொடுத்து பிஜேபி இவர்களெல்லாம் சேர்த்து கொள்ளாவிட்டால் நாம் வெற்றி பெற முடியாதோ என்று அஞ்சி எல்லாவற்றிலும் தாக்கு பிடித்தார். திமுகவுக்கு போக வேண்டியவர் இப்போ திமுகவுக்கு போய்விட்டார், தனியாக இருக்க வேண்டியவர் தனியாக போய்விட்டார். ஆக நான் கேட்கிறேன், இவ்வளவு உள்குடைச்சலுக்கிடையே அந்த கட்சியை காப்பாற்றி ஆட்சியையும் 4 ஆண்டுகள் சிறப்பாக நடத்தி இடர்களுக்கிடையே கட்சியையும் காப்பாற்றி இன்றைக்கு அவர் தேர்தலை தனித்து போட்டியிடக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார். பிஜேபியினுடைய முரட்டு அடிமை என்று இவர்கள் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், மத்திய மந்திரி வருகிறார் பிஜேபியிலிருந்து, இடஒதுக்கீடு, இடம் எப்படி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பேசுவதற்கு வருகிறார்.
வருகின்ற போது எடப்பாடி சொல்லுகிறார் 5 நட்சத்திர ஹோட்டலில் பேசலாம் என்று அழைக்கிறார்கள். அதிமுக அலுவலகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அதிமுக அலுவலகத்துக்கு வருகிறார்கள். போகிற போது அவர்கள் 27 இடங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு முழுமுழுக்கின்றி அவர் பெற்றுக்கொண்டு போகிறார். ஆகவே எதையும் டிசைடிங் ஃபேக்டராக, டிசைசிவ் மேனாக, டிசைசிவ் லீடராக எடப்பாடி இருப்பதைத்தான் இது காட்டுகிறது. ஆளுங்கட்சி அவருடைய அடிமை என்றெல்லாம் இல்லை. உங்களுடைய இடம் 27, பாமகனுடைய இடம் உள்ளது, தினகரனுக்கு உள்ள இடம் உள்ளது. இது போல 169 இடங்களில் நாங்கள் நிற்போம் என்று சொல்வது கூட்டணிக்கான ஆட்சி இல்லை. தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது என்று தெளிவாக அவர் பலமுறை சொல்லிவிட்டார். ஆனால் குறைவாக வந்தால் கூட்டணி ஏற்படுவது எந்த கட்சிக்கும் தவிர்க்க இயலாது, அது வேறு. ஆனால் தமிழ்நாடு தெளிவாக ஒரு கட்சி ஆட்சியை உண்டாக்கக்கூடிய ஆட்சி. மறுபடியும் எடப்பாடி இவ்வளவு அந்த ஆட்சியையும் காத்து இடர்காலத்தில் அதற்கு பிறகு இந்த உள்குடைச்சல்களை எல்லாம் தாங்கி ஒரு முன்முனைப்பு இல்லாமல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு கூட்டணி கட்சிகள் ஒரு முன்முனைப்பும் இல்லாமல் தங்களுடைய இடங்களை பெற்றுக்கொண்டு இவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகிறார் என்றால் அமைதியாக, கெட்டியாக, டிசைசிவ், வெரி டிசைசிவ் லீடர். ஆனால் அதை வெளிப்படுத்துவதில்லை, ஆய்வு என்று பேசுவதில்லை. இது அவருடைய தனித்தன்மையான குணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு இந்த அதிமுகவுக்கு நம்முடைய எடப்பாடியினுடைய தலைமை வாய்த்திருக்காவிட்டால் அதிமுக என்கின்ற கட்சியை ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுகவோடு கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். ஆகவே அதிமுக காப்பாற்றப்பட்டதற்கே எடப்பாடி தான் காரணம் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடி வந்து டிவிகேவோட பிளான் பண்ணி அலைன்ஸ் போடுறது பிளான் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிகேவோட மிந்தி இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல சேர வேண்டியதானே? எடப்பாடி எல்லாருமே வா என்று தானே கூப்பிட்டார். எடப்பாடி தான் டிவிகேவோட அலைன்ஸ் பிளான் பண்ணி ஒரு 5000 கோடி சம்பாதிக்க பிளான் பண்ணியிருந்தாரு அப்படின்னு அலிகேஷன். இது சும்மா சொல்ல வேண்டியதான். செங்கோட்டையனே சிறைக்கு போயிட்டு வந்தார், சுதந்திர போராட்டத்துல போயிட்டு வந்தார். இதெல்லாம் வெட்டி பேச்செல்லாம், மெய்ப்பிக்க முடியாத பேச்சுக்களை அரசியல்வாதிகள் பேசினால் அதற்கு நாம் விடை சொல்ல முடியாது. ஆகவே விஜய் ஒரு கட்டத்தில் வருவதாக இருந்தால் வரட்டும் என்று எடப்பாடியே பாருங்கள் கொடிகளை பிடித்துக் கொண்டு நம்முடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள் என்று சொன்னார். வருவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை என்றால் உன் விருப்பம், உன்னை சார்ந்து இல்லை திமுக. தன்னந்தனி மனிதனாக அவர் இருந்த போதும் அவர் கவலைப்படவில்லை. பிஜேபி சேர்கிறது மகிழ்ச்சி அடைகிறார். நான் சொல்கிறேன், அவர் என்றைக்கும் முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர் இல்லை. சிறுபான்மையினருக்கு எதிராக அதிமுக நடந்து கொண்டதே இல்லை. 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆண்ட போது ஒரு முஸ்லிமுக்காவது கிறிஸ்தவருக்காவது இடையூறு நடந்தது என்று சொன்னால் வாக்களிக்க வேண்டாம். அவருடைய கடந்த கால ஆட்சி சான்று சிறுபான்மை மக்களுக்கு அவர் அனுசரணையானவர் என்பதற்காக. பிஜேபியினுடைய கொள்கையும் அதுவும் வேறு வேறு. ஒன்று இந்து லீக், இன்னொன்று முஸ்லீம் லீக். ரெண்டு லீக்குகள். அதனால் மோதி கொள்வார்கள், அது வேறு. ஆனால் நமக்கு கூட்டணி என்பது அலையன்ஸ் ஃபார் தி எலெக்ஷன் தான், சீட் ஷேரிங் ஃபார் தி எலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் அவரவர் கொள்கைப்படி அவரவர் போவோம். திமுகவினுடைய தேர்தல் பட்டியலில் பாருங்கள், இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கிறார். இருமொழி கொள்கையை, அண்ணா தொடங்கிய இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு, இந்தி எதிர்ப்பு, இருமொழி கொள்கை, எந்த ஒன்றிலும் அண்ணாவினுடைய காலத்திலிருந்து எம்ஜிஆர் அம்மா காலம் வரையிலும் எந்த மாறுதல் இல்லை, என் காலத்தில் மாறுதல் இல்லை என்று சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன நீ அடிமை பேசுகிறாய்? நீ வாஜ்பாயினுடைய காலை நெக்கி கொண்டு திரிந்த போது அது ஒன்றும் அடிமை நிலை இல்லையாகும். இப்பொழுது அது அடிமை நிலையாகும். முரசொலி மாநில மந்திரியாக வைத்துக் கொண்டு சாவு கொடுக்கையில் 1.5 ஆண்டுகள் ஆஸ்பத்திரியில் போட்டு மந்திரியை விட்டு எடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தீர்களே. நீங்கள் ஒவ்வொரு தரமும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லி நீங்கள் டெல்லிக்கு போன போதெல்லாம் அந்த அரசாங்கங்களை கவிழ்த்தீர்கள். ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் டெல்லி திகார் சிறைச்சாலைக்கு போய் மன்மோகன் சிங் அரசு கவிழ்வதற்கு காரணமானார்கள். அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கியதற்கு திமுக தான் காரணம் என்பதை அறிகின்ற அறிவு ராகுல் இல்லை. 1,70,70,000 கோடியால் கவிழ்ந்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியவில்லை. ஆகவே இதுதான் நிலைமை. 2வது, இந்த திமுகவில் என்ன பழக்கம் என்றால் விசுவாச காங்கிரஸை ஏற்படுத்துவார்கள். விசுவாச காங்கிரஸ், பானா சிதம்பரம், நம்ம செல்வ பெருந்தொகை, இவர்களெல்லாம் விசுவாச காங்கிரஸ். அவர்கள் ஒரு 10 எம்எல்ஏ கூட்டிக் கொண்டு போயிடுவார்கள். இவர் திமுகவோடு கூட்டி சேர்ந்திருக்கவில்லை என்றால் ஜனநாயக காங்கிரஸ் உருவாயிருக்கும். அவர்களுக்கெல்லாம் ஸ்டாலின் இடம் கொடுத்திருப்பார். பிறகு மூப்பனார் காங்கிரஸ் ஆரம்பித்தது போல அவர்களும், நரசிம்மராவ் காங்கிரஸ் போல இவர்களும் ஆகிடுவார். இதற்கு பயந்துதான் ராகுல் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார். இதே நிலைமைதான் நம்முடைய திருமாவளவனுக்கும். விசுவாச விடுதலை சிறுத்தைகள் இங்கே இருக்கிறார். அவர்கள் 4 பேருக்கும் ஒரு இடம் இல்லாமல் வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் ஊடுருவி ஒரு விசுவாச விடுதலை சிறுத்தை, விசுவாச
காங்கிரஸ் என்று ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் தனக்கு விசுவாசமானவர்களை உருவாக்குகின்ற கேடுகட்ட அரசியல் போக்கை ஸ்டாலின் கையாளுகிறார். எந்த கட்சி அவரோடு சேர்ந்தாலும் இப்போ ஒருத்தனோட பழகுனா நம்ம ஒரு பொம்பளை அவன் இழுத்துட்டு போயிடணும்னா பழகலாமா? நம்ம அவனோட மூஞ்சியில முடிக்கலாமா? அது மாதிரி நம்ம கட்சிக்காரனை எல்லாம் அவர் இழுத்து கொண்டு போயிடுவார். பிறகு அவனுக்கு இடம் கொடுப்பார். பிறகு அந்த கட்சியோடு சேராவிட்டால் கலகம் செய்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கலகம் செய்கிறார்கள், காங்கிரஸ்காரன் கலகம் செய்கிறான். விசுவாச காங்கிரஸ், விசுவாச விடுதலை சிறுத்தை, இது போன்ற நிலைமையை நம்முடைய ஸ்டாலின் ஏற்படுத்துகிறார். கேவலமான அரசியல். விஜய் வருகையால மதிமுக வெற்றி வாய்ப்பு நிறைய இடங்கள் பாதிக்கப்படும். திமுக தான் பாதிக்கப்படும் என்று உளவுத்துறை சொல்வதாக நான் நேர்ந்ததால் பிஜேபி எங்களோடு இருக்கிற காரணத்தினால் அதிமுக சிறுபான்மையினருக்கு மாறானவர்கள் இல்லை. சிறுபான்மையினர் சரியாக சிந்தித்தால் எடப்பாடி தானே ஆளப்போகிறார். இது டில்லி அரசியல் இல்லவே, மோடி காலத்துக்கு நாம் ஓட்டு போடவில்லையே, தமிழ்நாடு அரசியல். ஆகவே அவர் நமக்கு எந்த பாதகத்தையும் எடப்பாடி தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்ததிலேயே என்று கருதி பார்த்தால் சிறுபான்மையினர் எடப்பாடிக்கு வாக்களிப்பார்கள். அப்படி இல்லை, பிஜேபியோடு சேர்ந்ததால் வாக்களிக்க மாட்டோம் என்பதனுடைய நிலைப்பாடாக இருந்தால் அந்த நிலைப்பாட்டில் ஒரு விதியில் ஓட்டை போடுவார் நம்முடைய விஜய். அவர்கள் திரும்பி குறி போட்டுத்தானே அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அதெல்லாம் குறைவென்று சொல்லவில்லை. உலகத்தில் பிறந்த மனிதர்களிலே இயேசு இணையற்றவர். அதெல்லாம் குறைவாக நான் கருதவில்லை. ஆகவே உன்னுடைய மத ஓட்டு, அவனுடைய மத ஓட்டு, இப்படியெல்லாம் ஒரு வழியாக பிடிச்சி கடைசியில் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி இவர் நின்று போவார் என்பதுதான் என்னுடைய அரசியல் எதிர்பார்ப்பு. என்னுடைய தனி கருத்து தான். நான் இப்ப பேசியதெல்லாம் அதிமுகவினுடைய கருத்து அல்ல. நான் அதிமுகவினுடைய கூட்டணி எடப்பாடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி நான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேனே தவிர பலவற்றில் எங்கேயாவது இடையூறு இருந்தால் அது என்னுடைய தனி கருத்தை தவிர அது எடப்பாடிக்கு இடையூறான கருத்து எதுவும் என்னுடைய கருத்துக்கள் தான். தேர்தல்கள் வரும்பொழுது அரசுக்கு எதிரான வாக்குகளும் நடுநிலையாளர்களின் வாக்குகளும் ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சிக்கு போகும் என்றது ஒரு கருத்தாக இருந்தது. தாவேகா வந்ததுனால அதிமுக வரக்கூடிய வாக்குகள் சாதகம் எடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு இல்ல. இதை ஏன் எடுக்க முடியாது என்றால் எம்ஜிஆர் வந்தார், 4 கட்சிகள் தேர்தல் நின்றன. திமுக 3வது இடத்துக்கு போனது திண்டுக்கல்லில. முதல் இடத்துக்கு எம்ஜிஆர் வந்தார், 2வது இடத்துக்கே காமராஜ் வந்தார். அவ்வளவு பெரிய தலைவர், நிகரற்ற தலைவர். 4வது இடத்துக்கு இந்திரா காங்கிரஸ் சென்றது. இவருடைய வீச்சு 51% இருந்தது. 49% 3 கட்சிகள் எடுத்தார்கள். அந்த நிலை வேறு. அவர் அரசியலோடு வளர்ந்த தலைவர். இவருக்கு அரசியல் தெரியாது, என்ன திட்டங்கள் என்று தெரியாது. சும்மா நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் என்று அடித்தால் 3 வார்த்தை பேசினால் ஒரு தான் விசில் அடிக்கிறான். எதற்கு அடிக்கிறான்? மாடு பால் கறக்கிறது விசில் அடிப்பான், ஆடு மேய்கிறது விசில் அடிப்பான். எதற்காக இவன் அடிக்கிறான் என்றே எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம், ரொம்ப வயது குறைவு, அப்படித்தான் இருப்பார்கள், உணர்ச்சியோடு அப்படி இருக்கிறார்கள். இதை மட்டுமே பயன்படுத்தி ஒருவர் ஆட்சிக்கு வர முடியாது. மெச்சூர்டு பாலிட்டிஷியன்ஸா என்று பார்ப்பார்கள். for whom we are going to vote என்பதை பற்றி பார்ப்பார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் இங்கே நிற்கிறார்கள், எல்லாம் வலுவான ஆட்கள். நம்முடைய வேட்பாளர்களின் தரத்தையும் நீங்கள் விஜயினுடைய வேட்பாளர்களின் தரத்தையும் பார்த்தால் விஜய் அது அன்னோன் கேசஸ் அப்படியெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள். தம்முடைய வாக்குகளை அங்கே போய் கடைசியில 10 நாள் இந்த ஆட்சி கவிழ்ந்து போயிடும். ஆட்சிக்கே வர முடியாது. இதெல்லாம் நினைத்து பார்க்க எது அவரு சொல்றதுதான் அப்படி சொல்றாரு. அவரு சொல்றதுதான் அப்படி சொல்றாரு. ஸ்டாலின் அப்படி நினைக்கலையே. எந்த நேரம் பார்த்தாலும் எடப்பாடி தானே கனவுல வர்றாரு. அவருக்கு எடப்பாடி எங்கே நம்மளிடமிருந்து ஆட்சியை பிடிங்கி விடுவாரோ என்றுதான் ஸ்டாலின் நினைக்கிறாரே தவிர எனக்கு எதிரி ஸ்டாலின் தான் என்று இவர் சொல்லுகிறார். ஸ்டாலின் தனக்கு எதிரி என்று விஜய் சொல்லவில்லை. எடப்பாடி தான் கனவில வந்து மிரட்டுகிறார் நம்முடைய ஸ்டாலினை. ஆகவே இவராக சொல்லிக் கொள்கிறார். இன்னொன்று நன்றாக சொல்லலாம் விஜய். நான் அவரோடு நெருக்கமாக இப்பொழுது பழகுகின்ற நிலையில் இருந்தால் சொல்றேன், எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி என்று சொல்லாதீர்கள், ஸ்டாலின் என்னோடு போட்டி போடுகிறார் என்று சொல்லுங்கள். அது இன்னும் பெருமையாக இருக்கும் என்று நான் ஒரு சொல்லிக் கொடுத்திருப்பேன் பக்கத்தில் இருந்ததுதான். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாருங்கள், கடைசியில விஜயகாந்த் என்ன வாக்கு பெற்றாரோ அதே வாக்கு தான் பெறுவார். தமிழ்நாட்டில ஒரு 10-12% வாக்குகள் இந்த இருவருக்கும் போகாமல் போகின்றன. இது ஒரு மனப்பாங்கு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வாக்காளர்கள். அவர்கள் விஜயகாந்த் தேர்தலில் நின்றபோது 3வது அணியாக நின்றபோது அவருக்கு இந்த 12-13% வாக்குகள் போயின. அதோடு விஜயகாந்தனுடைய அரசியல் ஓய்ந்தது. பிறகு உடல்நலமற்று போனால் இந்த கட்சி ஒன்றுமில்லாமல் 0.5%. இப்பொழுது 0.5% தான் 10 இடங்களையும் ராஜ்யசபாவில் கொடுத்திருக்கார்கள். அது எனக்கு தெரியாது என்ன கருத்தென்று. 13% உச்சகட்டத்தை தொற்றார் விஜயகாந்த். அந்த
வாக்கு சதவீதத்தை விஜய் தொட முடியும் முயன்றார். அந்த சிறுபான்மையினர் வாக்கு, சொந்த மதத்தினர் வாக்கு, கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுடைய வாக்கு, இப்படி கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பிரிந்து வருகிற வாக்குகள், இதை வைத்து கொஞ்சம் பெற முடியும். அது எப்பவும் 3வது அணி பெற்ற வாக்குகள் தான். அது அந்த 2 அணிகளையும் எப்பொழுதும் பாதித்ததில்லை, இப்பொழுதும் பாதிக்காது. இப்பொழுதும் போட்டி நான் என்னுடைய கருத்தாக சொல்லவில்லை. ஸ்டாலின் தனக்கு போட்டியாக நினைப்பது எடப்பாடியை தான். ஆகவே எடப்பாடி இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் டு ஸ்டாலின். ஏற்கனவே அவர் ஆண்டு பழகி இருக்கிறார். இடரில் ஆண்டவர் என்கின்ற சிறப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தரம் ஒரு முறை, நான் 2 முறை அவரை பார்த்துருக்கேன். பார்த்து ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தேன். ரொம்ப இயல்பாக பேசுவார், மனம் திறந்து பேசுவார். இதையெல்லாம் சொன்னால் இவன் ஏதாவது வெளியே சொல்லுவானோ என்றெல்லாம் நினைக்க மாட்டான். எது உண்மையோ அதை பேசிக்கொண்டே இருப்பார். அது விவசாயிகளுடைய மனப்பாங்கு. ஏற்கனவே நம்முடைய ஆட்சிகளில் நடந்த தவறுகள் கூட இனி வருகின்ற ஆட்சியில் நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்று ஒரு முறை சொன்னார். சின்ன சின்ன தப்புகள் இருக்கும். மனிதன் என்றால் குணம் நாடி குற்றம் நாடி என்று வள்ளுவன் சொல்வது போல எல்லா குற்றங்களும் எல்லா இடத்திலும் இருக்கும், குறைவாக இருக்கும். அந்த குறைவான குற்றங்கள் கூட இனி வருகின்ற ஆட்சியில் நடக்கக்கூடாதவாறு நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவதை ஒரு முறை பேசிக்கொண்டு இவர் எதையாவது சொல்லுவார். அதாவது முரட்டடிமை என்கிறான், அது என்கிறான், இது என்கிறான், கேவலமாக பேசுகிறான். திமுக காரனால் தாங்க முடியவில்லை நம்முடைய எடப்பாடியை பற்றி. அவனுக்கு அண்டர் டீலிங். என்ன டீலிங்? அவருடைய பதவியை இவரிடம் தூக்கி கொடுத்து விட்டு போய்விடுவார் அவர் எளிதாக. அப்பன் ஆண்டான், மகன் ஆண்டான், பேரன் ஆள வேண்டும் என்று ஆளுகிறவர்கள் கொடுத்து விட்டு போய்விடுவார்களா? போராடி நாம் அந்த இடத்தை பெற வேண்டும். எப்படி எம்ஜிஆர் அந்த இடத்தை பெற்றாரோ, மாற்று அரசியலுக்கு வந்து 10 ஆண்டுகள் வனவாசம், 14 ஆண்டுகள் வனவாசம் போனார் கருணாநிதி. அதுபோல மீண்டும் அந்த நிலை வரும். எடப்பாடி சொல்வது போல அந்த பழைய சின்ன தவறுகளை கூட நாம் கலைந்து விட்டு ஆட்சி நடத்த வேண்டிய காலம் வரும். எடப்பாடி ஆள்வது ஒன்றுதான் இந்த நாட்டுக்கு இப்பொழுது இருக்கின்ற நிலைகளில் இயலக்கூடிய நிலை. எது எது இல்ல, அது சரியான கேள்விதான். இரட்டை இன்ஜின் என்பது இணக்கமான 2 ஆட்சிகளை குறிக்குமே தவிர, இரட்டை இன்ஜின் என்பது எடப்பாடி அவர் பின்னால் போவார் என்பது பொருள் இல்லை. எடப்பாடியினுடைய தலைமையில தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமையும். மாநிலமும் மத்திய அரசாங்கமும் எப்பொழுதும் உரைச்சு கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லாமல் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக ஆட்சி நடத்துகின்ற போக்கைத்தான். அது ஒரு இன்ஜின், இது ஒரு இன்ஜின், 2 இன்ஜினும் சேர்ந்து இழுக்கின்ற போது மக்கள் அதிகமாக பயன்பெறுவர் என்பதுதான் அதனுடைய அடிப்படையை தவிர, அது கூட்டு மந்திரி சபை 169 இடத்தில் நிற்கிறார். அப்புறம் எப்படி? ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், இடங்கள் குறைந்து விட்டால் தானாக கூட்டு மந்திரி சபை அமையும். வெளிக்கட்சிக்காரன் கூட பிடித்துத்தான் வைத்துக் கொள்வார்கள். அதுக்காக ஆட்சியை விட்டு போக மாட்டார்கள். அது வேறு. இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டிலிருந்து எல்லாரும் செய்வார்கள். அது வேறு. ஆனால் எப்பொழுதும் அம்மாவை போல, எம்ஜிஆரை போல உறுதியாக நின்றார். 169 இடங்களில் அதிமுக தனித்து நிற்கும் என்று நிற்கிறார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை செய்தியாளர் சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆந்திர பிரதேசத்தை போன்ற ஒரு ஆட்சி தமிழகத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இரட்டை சொல்லியிருக்காரு. இல்ல, அவரு அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், 169 இடத்தில் 139 இடம் அதிமுக வந்தால் எப்படி கூட்டணி ஆட்சி நடக்கும்? போதிய இடங்களில் இவர் நிற்கவில்லை என்றால் இது போன்ற கருத்துக்களை சொல்வது எனக்கு புரியும். இவர் மொத்தமே 110 இடங்களில் இருக்கிறார். 110 இடங்களில் வெற்றி பெற்றாலும் இவர் ஆட்சி அமைக்க முடியுமா? ஆகவே எங்களோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னால் அது எனக்கு புரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்படி இல்லாமல் 169 இடங்களில் நிற்கின்றவர் 120 இடம், 124 இடத்துக்கு மேல் பெறுகின்ற போது அவர் தானாக ஆட்சி அமைப்பார். அமைக்கவில்லை என்றால் பாஜகவோடு சேர்ந்து அமைக்கிறோம், தினகரனோடு சேர்ந்து அமைக்கிறோம், என்ன தப்பு? ஆனால் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் தனிப்பெரும் கட்சியையும் தனிப்பெரும் ஆட்சியை தான் விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே வரலாறு இனிமேல் மாற வேண்டும் என்றால் அதற்கான காரணங்கள் என்று தேர்தலுக்கு பிறகு சிந்திப்போம். ஆனால் எதுவாக இருந்தால் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார். கண்டிப்பாக அது தனி ஆட்சியாகத்தான் நடக்கும். நான் இதில் பிறர் பங்கு கொள்ளக்கூடாது என்பது கருத்தல்ல. எனக்கு பிஜேபியினுடைய ஆட்சி, அவர்களுடைய இந்துத்துவா சங்க கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லையே தவிர, நான் அவர்களோடு சேர்ந்தவன் இல்லையே தவிர, மோடியினுடைய ஆட்சி சமீப காலத்தில் மிக சிறப்பாக நடக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஈரான் போர் நடந்த காரணத்தினால் உலகம் முழுவதும் பெட்ரோல் விலை ஏறியிருக்கிறது. ஸ்ரீலங்காவில் 500 ரூபாய், பாகிஸ்தானில் 600 ரூபாய். எவனும் கார் ஓட்டுவதை நிறுத்தி விட்டான், மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதை நிறுத்தி விட்டான். மக்கள் தவிக்கிறார்கள். எரிவாயு கிடைக்கவில்லை. உங்களுக்கு எரிவாயு கிடைக்கவில்லையா? நாள்தோறும் வீட்டுக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் ஹோட்டல்களுக்கு தடுமாறியது, இப்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டது. பெட்ரோல், டீசல் எதிலும் விலை ஏறவில்லை. ஏன் ஏறவில்லை என்று கேட்க வேண்டும்.
பாகிஸ்தானில் 600 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் ஏன் தமிழ்நாட்டில் 100 ரூபாய்க்கு விற்கிறது லிட்டர்? ஒரே ஒரு காரணம் தான். 1.25 லட்சம் கோடியை 125 லட்சம் கோடியை நம்முடைய மோடி ஒதுக்கி உங்களுடைய இழப்பு, இவர்கள் கூடுதல் விலைக்கு வாங்குகிறார்கள். பாரத் பெட்ரோலியம், இந்த இந்தியன் ஆயில் எல்லாருமே கூடுதல் விலைக்கு வாங்கி அதே விலைக்கு நீங்கள் விற்க வேண்டும், இழப்பை நான் ஈடுகட்டுகிறேன் என்று சொல்லி அந்த ரூபாயை மைய அரசு கொடுக்கிறது. அதன் காரணமாக மக்களுக்கு சுமையேறக்கூடாது என்று நினைக்கின்ற அரசு மோசமான அரசா? ஏன்னா விடிந்தால் இருந்துதான் பெரிய ராவணனை போல நீங்கள் மோடியை வர்ணிக்கிறீர்கள். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக தான் வந்து விலை இல்லை இல்லை, நான் சொல்லுகிறேன் மோடி உற்பத்தி செய்யவில்லை. இது உலக நாடுகளிலிருந்து வாங்குகிறோம். கூடுதல் விலை என்றால் கூடுதலாக மக்கள் கொடுத்தான் ஆக வேண்டும், குறைவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலை உலகம் பூராவும் இருக்கிறது. ஆனாலும் கூட முடிந்த அளவு இந்த அரசு தாங்கக்கூடிய அளவுக்கு 125 லட்சம் கோடியை இழப்பீடு கொடுத்து இந்த விலை ஏறாமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு முயலுகிறார். தேர்தலுக்கு பிறகும் நான் சொல்லுகிறேன் நடக்கும். கொஞ்சம் ஏறினால் அதில் உலக நாடுகள் காரணமே தவிர அது இந்தியாவில் விளையவில்லை இந்த எண்ணெய். ஆகவே இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கிராம சாலைகள் அமைக்கின்ற திட்டத்தையும் கிராம வீடுகள் கட்டுகின்ற திட்டத்தையும் ஒரு உண்டாக்கினால், மோடி உண்டாக்கினால் 3/4 பங்கு நிறைவேறிக்கிறது, 1/4 பங்கு நிறைவேறவில்லை. சில்லறை அரசியல் என்று மோடி பேசியிருக்கிறார். அதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்து மக்களை தேர்ந்தெடுத்து மாநில அரசு தான் அவர்களுக்கு அந்த வீடை கட்டி கொடுக்க வேண்டும். பணத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. இதை செய்வதற்கு உங்களுடைய அரசாங்கத்தால் முடியவில்லை என்றால் இது சில்லறைத்தனமான அரசியல் என்று மோடி பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்களுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வருகிறது, உங்களுடைய உரம் மானிய விலைக்கு தரப்படுகிறது. இந்த விவசாயத்தின் வளர்ச்சிக்கு மோடியுடைய பங்கு எதுவும் இல்லையா? அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன், பயங்கரவாதிகளை ஒழிக்கிறேன் என்று பாகிஸ்தான் மீது படையெடுத்திருக்கலாம். இதுதான் வாய்ப்பு என்று அந்த நாட்டை ஒழித்து கட்டியிருக்கலாம். செய்தாரா? பயங்கரவாதிகளின் வீடுகளின் மீது தனியாக கொண்டு போட்டு அவர்களை மட்டும் அழித்துவிட்டு போரை நிறுத்தி கொண்டது என்பது சாதுரியம். ஒரு பக்கம் ட்ரம்புக்கும் நண்பன், இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் நண்பன் என்ற நிலையை எடுக்க மோடிக்கு தெரிந்திருக்கிறது. அவன் ஈரான்ல மேலே வானத்திலே வெடி விடுகிறான். இந்தியா எங்களுக்கு நண்பன், இந்திய கப்பலை விடு. இன்றைக்கும் இந்திய கப்பல் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ட்ரம்ப் கோவப்படுவதில்லை. நான் கேட்கிறேன், 50% ட்ரம்ப் வரி போட்டார். வரி போட்டவுடன் திருப்பூர் படுத்து விடும், ஆம்பூர் படுத்து விடும், குஜராத் படுத்து விடும், மராட்டியம் படுத்து விடும், எல்லாமே படுத்து விடும். இந்த நிலையில் நம்முடைய மோடி செய்கிறார், ரஷ்யாவிடமிருந்து வாங்கினார். பிறகு அமெரிக்கா கோவப்பட்டது. சரி ஐயா, ரஷ்யாவிடமிருந்து வாங்கவில்லை, நீ 50% வரி போட்டால் திருப்பூர்காரன் ஜட்டியை அந்த முதலாளியை போட்டுக்கொள்வதற்காக தைக்கிறான், ட்ரம்ப் போட்டுக்கொள்வதற்கு தைக்கிறான். ஆம்பூர்காரன் மிதியடியை அவன் போட்டுக்கொள்வதற்காக செய்கிறான், ஒபாமா போட்டுக்கொள்வதற்கு செய்கிறான். ஆகவே 50% வரியை 18% குறைத்தார் மோடி. அதனால் அவரோடு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டார். இந்தியாவை பாரத மாதாவை விற்று விட்டார் என்று ராகுல் சொன்னார். இது விற்கப்பட்டதா? அதனால் திருப்பூர் காக்கப்பட்டது, ஆம்பூர் காக்கப்பட்டது, குஜராத் காக்கப்பட்டது, மராட்டியம் காக்கப்பட்டது, இந்திய செல்வம் காக்கப்பட்டது. அதனாலே நீ 11% வளர்ச்சி என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறாய். அந்த வளர்ச்சி உன்னால் ஏற்பட்ட வளர்ச்சியா? அமெரிக்காவோடு செய்து கொள்கிற ஒப்பந்தத்தால் ஏற்படுகிற வளர்ச்சி. திருப்பூர் பொருள் உண்டமா வருகிறது, போக வேண்டிய இடத்திற்கு போகிறது. 50% வரியை 18% ஆக்கினார் மோடி என்பது பாராட்டத்தக்கதா இல்லையா என்று நான் கேட்கின்றேன். ஆகவே எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுங்கள். அவர் மத வழியாக அரசியல் நடத்துகிறார் என்று பேசுங்கள், அது உங்களுடைய சௌரியம். ஆனால் அவருடைய பொருளாதார திட்டங்களில் எனக்கு தெரிய ஒரே ஒரு தப்பு நடந்தது. ரூபாய் மதிப்பை அவர் குறைத்த போது நாட்டு மக்கள் தடுமாறி விட்டார்கள். பிறகு அதை சரி செய்து கொண்டு விட்டார். பிறகு எந்த விதத்திலும் அவருடைய ஆட்சி குறைபாடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மக்கள் வசதியாக வாழ்வதற்கான அடிப்படை. என்ன நீ 11% நீயா காரணம்? அதெல்லாம் மறுபடியும் பேசுவோம். சுருங்கித்தான் போவோம், சுருங்கித்தான் போவோம். இது இப்படியே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான். இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் கையிலே இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு தான். இப்பொழுதும் நீங்கள் இன்றைக்கு கூட திருப்பூருக்கு வருகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, ரோட் ஷோக்கள் நீங்கள் நடத்துகிறீர்கள். ஆனால் பேசுவதற்கு உங்களோட செய்தி இல்லை, உங்களுக்கு செய்தி இல்லை. என்ன செய்ய போகிறோம்? why we should remove the DMK government, what are we going to do என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக பேச உனக்கு தெரியவில்லை. உனக்கு ஐடியா இல்லை, யூ ஹேவ் நோ ஐடியா. ஒன்றும் இல்லாமல் இந்த 4 பேர் பின்னாடி வீதி கொண்டு எழுதி வாங்கி கொண்டு பேசுவது போல அரசாங்கம் நடத்த முடியாது. அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டங்கள் வேண்டும். பல வகையான மக்கள், பல வகையான இடையூறுகள், பல வகையான மோதல்கள் எல்லாம் இருக்கும். இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு ஒரு அனுபவம் வேண்டும், தெளிவு வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. அதெல்லாம் அவரும் நானும் நல்ல நட்பு தான், நல்ல பழக்கம் தான். அந்த சர்க்காரில் நடிக்கும் போது
அதுல அவர் என்ன யோசனை கேட்டால் நான் சொல்வேன், அதிமுகவோடு நீங்கள் சேருங்கள், 40-30 இடங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், அடுத்த தடவை நீங்கள் தனி கட்சியாக ஆகுங்கள், திமுகவை அழித்து விட்டு அதிமுகவுக்கு மாற்று கட்சியாக நீங்கள் முயலுங்கள் என்று நான் விஜயிடம் சொல்லியிருப்பேன், என்னிடம் அவர் கேட்டிருந்தார். ஆகவே அவர் கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. அதுதான் சரியான அரசியல். இல்ல இல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு செய்தித்தாள்ல முதன்மையாகிறது. அவர் சொல்லுகிறார், கிட்னி திருட்டு நடக்கிறது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா, நெசவாளர்கள் சிறுநீரகங்கள் எல்லாம் திருடப்படுகின்றன, இதை திருடி விற்றவன் பென்ஸ் காரில் நான் எப்படி போக முடியும் என்று கேட்கிறார். திமுகவினுடைய எம்எல்ஏ அவர் மணப்பாறையா அந்த மணச்சநல்லூரோ ஏதோ ஒரு பகுதியினுடைய எம்எல்ஏ. அவரிடம் கேட்கிறார்கள், கிட்னியை திருடுகிறீர்களே, நெசவாளியினுடைய கிட்னி என்று கேட்டபோது பென்ஸ் காரில் நான் போக வேண்டாமா என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆள் ஏற்கனவே எம்எல்ஏ, இப்பொழுதும் எம்எல்ஏக்கு நிற்கிறார். இவருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களே, ஒருவருடைய சிறுநீரகமாக பாதுகாப்பாக இருக்குமா என்று எடப்பாடி பேசுகிறார். நீங்கள் உதயநிதிக்கு பதில் சொல்வதைத்தான் கொடுக்கிறீர்கள். அதுக்கு என்ன செய்வது? அவர் பாலிட்டாலே நம்ம குடித்தார் மிந்தி, அது எல்லாருக்கும் தெரிகிறது. உங்களுக்கு சுவையாக இருக்கிறது சொல்லப்படும் போது. அவர் பாலிட்டால் குடித்த கதை ரொம்ப பயங்கர கதையாக இருக்குது. இவரெல்லாம் அரசியல் பேசுகிறாரே என்று அவர் சொல்லுவதாகத்தான் பொருளை தவிர நிறைய செய்திகளை இவர் பேசுகிறார். இப்ப அவளுக்கு தான் பேசி கொண்டு போறேன். நேற்று சூலூரில் பேசினேன், சுல்தான்பேட்டை, எல்லா இடங்களிலும் பேசினேன். முந்தா நாள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரித்து பேசினேன். இப்பொழுது இன்றைக்கு திருப்பூர் போகிறேன், தாராபுரம் போகிறேன், அப்புறம் இன்னொரு ஊர் காங்கேயம் போகிறேன். இல்ல, விஜய் பேசிவிட்டு போன பிறகுதான் ராத்திரி போகிறேன். இது இருக்கு, எல்லாவற்றையும் பேசுவான். அவர் ரொம்ப முக்கியம் இல்லை, அவருக்கு சைட்லைன். அது ஏதோ சரி பரவாயில்லை. விஜயகாந்த் ஒரு கட்டம் அனுப்பினார், அப்புறம் அம்மா தாண்டி வந்தார்கள். விஜயகாந்த் அம்மாவோடு சேர்ந்துதான் எதிர்கட்சி தலைவராக முடிந்ததை தவிர தனியாக நின்ற போது அவர் ஆக முடியவில்லை. எது இல்ல, அவர் தானே அப்படி சொல்றாரு, அவர் தானே சொல்றாரு. ஸ்டாலின் சொன்னா நான் ஒப்புக்கொள்வேன். ஸ்டாலினும் ஆகா எங்க விஜய் வந்து விட போகிறாரா, அது இவரை ஒரு பொருட்டாகவே அவர் மதிக்கவில்லை. எடப்பாடி தான் கனவில் இருந்து துன்புறுத்துகிறார் நம்முடைய ஸ்டாலினை. ஆகவே மாற்று அரசு, ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வில் பி ஃபார்ம்டு பை எடப்பாடி என்று கருதுகிற காரணத்தினால் அவர் எடப்பாடியின் மீது கவனம் செலுத்துகிறார். இல்ல, நல்ல கருத்து தான். நான் என்ன சொல்லுகிறேன், அறிஞர்கள் பின்னால் நான் போனால்தான் நான் 25 வயதுல ரொம்ப தகுதி வாய்ந்த அறிஞர்களோடு தேடி போய் பழகுவேன். அவர்கள் வீட்டுக்கு போவேன், காத்து நிற்பேன், அவர்களோட பழகுவேன். தேவனைய பாவனரோடு பழகினேன், அது மாதிரி காமராஜரோடு பழகினேன். எல்லா பெரிய தலைவர்கள் நம்மை விட மேலானவர்களிடம் பழகுகின்ற பாங்கு அன்றைய இளைஞர்களிடம் இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. சும்மா விசிலடித்தால் போதும் என்று ஒரு ஆரவாரமாக கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுகிறவன் வேறு என்ன செய்வான்? கட் அவுட்டு ஒரு உயிரற்ற ஒன்று. அதுக்கு போய் பால் ஊற்றி நம்முடைய தலைவருக்கு எதிராக எவன் நம் அஜித்தா அவர் எதிர்ப்பு, அவரும் கூடாது, இது இந்த மாதிரி பேசுகிறவர்களால் என்ன நாட்டுக்கு பலன் ஏற்பட போகுது? இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த அறிவார்ந்த தலைவர்கள் ஒரு பொது வழியில் இன்றைக்கு இல்லை. எது எது பெரிய அநியாயம் அது. இங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது ஐயா. இங்க பாருங்க, 8000 ரூபாய் அரசு வந்தவுடன் கொடுக்கின்ற ஒன்றை கொடுப்பதாக அறிவித்ததை கூப்பனாக அடித்து நம்பர் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் முடிந்தவுடன் கவர்மெண்ட் அலுவலகத்தில் இதை கொடுத்து விட்டு அதை வாங்கி கொண்டு சாமான் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இவ்வளவு ஏமாற்றுகிறார்கள் சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை. நான் சொல்ல, இந்த சீட்டால் என்ன பயன்? இதை பத்திரமா வைத்துக் கொள்வென்றால் அவர் பரிசுக்குள் வைத்துக் கொள்கிறார். நம்முடைய பெண்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு நம்முடைய ஆட்கள் போய் இது ஒன்றுமில்லை, இவன் சும்மா கொடுக்குறான், இவனுடைய அரசாங்கம் வரப்போவதில்லை, இது நடக்கப் போவதில்லை, இந்த மாதிரி கேவலமான முறை இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு போய் அவர்கள் அதை பறிமுதல் செய்திருக்கிறார். தெரியல, அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள், எடுப்பார்கள். ஒன்று தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட வேண்டிய தேவை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஸ்டாலின் பதறுகிறார். டிஜிபி நாம் சொன்னால் கேட்பாரே, இப்பொழுது கேட்க மாட்டேங்கிறாரே, வேறு டிஜிபியை மாற்றி விட்டார்களே, எல்லாமே நம்முடைய அதிகாரத்தை